எப்போ ஒருத்தர் பாட வந்துட்டாலோ அவள்கிட்ட விஷயம் இருக்கும். வள்ளுவர் சொன்னார், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். எல்லாத்தையும் கேட்கணும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரேன், பாட்டு கற்றுக்கிறவாளுக்கு அதான் சொல்லுவேன், கேட்டுண்டே இருக்கணும். இல்லைன்னா தெரியாது. எப்படி தெரியும்? சுகுமே லகுபி திப்பிலின்னு பாடின்னு இருக்கணும். அந்த அப்பா வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவாரம் பாடினா, இந்த பாணி வந்த பிறகு வார்த்தையை விட ராகம் முக்கியம்னு வந்துருத்து. இப்போ அதனால நம்ம யார் பாடினாலும் கேட்குறோம் பாருங்க. ஆனால் நீங்கள் வார்த்தையை சரியா இல்லையேன்னு யோஜனை பண்ணேன்னு கேட்டால் சங்கீதமே கேட்க முடியாது இப்போ. ஆமாம், மன்னவ்யாலக்கிம் செர்ற அப்படின்னு பாடுறா, அது பாடப்படாது. மன்னவினாலக்கிம் அப்படி பாடணும். எல்லாரும் இப்போ அது பாடி பாடி அப்படியே வந்துருத்து. ஆமாம், சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் தீட்சர் கீர்த்தனை பாட முடியும். பராதி சத்வாரி, சத்வாரின்னா 4 புரியுறதோ? பரா வைகிரின்னு வாக்கை பற்றி சொல்கிறார் தீட்சிதர். இதுக்கு நவகிரகத்தில் குருவை பாடுற போதும் சொல்லியிருக்கார். பராதி சத்வாரி வாகாத்மஜம்னு பாடணும். எல்லாரும் பாடுற போது பராதி சத்வாரி வா அப்படின்னு பாடுற. தீட்சிதருக்கு கரெக்டாக தானே தாளம் வந்தது. இப்போ இருக்கிறவாளை கேட்டால் தாளத்துக்கு பாடுறோம்பா. நான் குறை சொல்லலை, சமஸ்கிருதமும் தெரிஞ்சுக்கணும், தெலுங்கு தமிழும் தெரிஞ்சுக்கணும். எப்போ சங்கீதத்துக்கு வந்தாலோ எல்லா பாஷையும் கற்றுக்கணும். சமஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா தானா தியாகராஜ கீர்த்தனை தெலுங்கு அர்த்தம் வரும், தீட்சிதர் கீர்த்தனை வரும், சியாமா சாஸ்திரிகள் வரும், கன்னடத்துக்கு வரும், எல்லாத்துக்கும் வரும். அதனால இப்போ 3 பேருமே புரந்தரதாசர் எல்லாருமே பக்திக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார். நீங்கள் அவளே கேளுங்களேன், சங்கீத வித்வான்களே கேளுங்களேன். முதல்ல வேணால் ஒரு 10 மேடை ராகபாவம் பாடி புகழ் வரணும்னு பாடுவா. 10 கச்சேரி பாட பாட அவளுக்கே ராமன்ட்ட பக்தி வந்துடும். அதில் ஒன்றும் சந்தேகமே படாதேங்க. நீங்கள் அவன் பக்தி வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் சங்கீதம் பாடவே லாயக்கில்லை. சங்கீதம் பாட பாட, அதான் பாட பாட ராகம்னா, மூட மூட ரோகம்னு, பாட பாட ராகம்.